வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை தான் அலச போறோம். இந்த பாடத்தோட நோக்கம் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. அதாவது தொழிற்சாலைனா என்ன, அது ஏன் முக்கியம், அப்புறம் அந்த பொருளாதார நடவடிக்கைகள்னு சொல்றாங்களே அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, ஒரு ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் முக்கியம், எப்படி இந்த தொழிற்சாலைகளை வகைப்படுத்துறாங்க, இது எல்லாத்தையும் உங்களுக்காக கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். அதுதான் நம்ம நோக்கம். உங்க பாட புத்தகத்தோட கற்றல் நோக்கங்களை ஒட்டியே போவோம். சரியா? ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. தொழிற்சாலைகள் ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முதுகெலும்பு மாதிரி. பாத்தீங்கன்னா மூலப்பொருளை ஒரு பொருளா மாத்துறதுல இருந்து கனிமங்களை எடுக்கிறது இல்ல சில சேவைகளை வழங்குறது வரைக்கும் பல பொருளாதார நடவடிக்கைகளோட இதுக்கு தொடர்பு இருக்கு. உங்க பாட புத்தகத்துல இருக்கிற தகவல்களை வச்சு இதோட அடிப்படைகளை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குவோம். சரி, முதல்ல இந்த பொருளாதார நடவடிக்கைகளை பத்தி பேசலாமா? நாம டெய்லி பயன்படுத்துற எத்தனையோ பொருட்கள் ஃபேக்டரியில தான் தயாராகுது. ஆனா பொருளாதாரம்னு வரும்போது இந்த வேலைகளை எப்படி வகைப்படுத்துறாங்க? உங்க புக்ல முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு இருக்கு. ஆனா அதுக்கு மேலேயும் 4ஆம் 5ஆம் நிலைன்னு கூட கொடுத்திருக்காங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓ, கட்டாயமா. இது ரொம்ப சுவாரஸ்யமான வகைப்பாடு. பொருளாதார செயல்பாடுகளை புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும். உங்க பாட புத்தகத்துல சொன்ன மாதிரி இத ஒரு 5 வகையா பிரிக்கலாம். முதல்ல முதல் நிலை பொருளாதார நடவடிக்கைகள். இதுக்கு பேரு பிரைமரி ஆக்டிவிட்டீஸ். இது நேரடியா இயற்கையோட சம்பந்தப்பட்டது. இயற்கையோட நேரடியாவா? எப்படிங்க? ஆமா, அதாவது நிலத்தில இருந்து, கடல்ல இருந்து, இல்ல சுரங்கத்தில இருந்து இப்படி இயற்கை வளங்களை அப்படியே எடுக்கிறது. உதாரணமா விவசாயம் பண்றது, மீன் பிடிக்கிறது, சுரங்கத்திலிருந்து தாதுக்களை வெட்டி எடுக்கிறது. இதெல்லாம் உங்க புக்ல சொன்ன மாதிரி பருத்தி விளைவிக்கிறத எடுத்துக்கலாம். இது முதல் நிலை. அடுத்தது 2ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள். இது செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். இதுதான் தொழிற்சாலைகளோட முக்கிய ஏரியா. ஓ, இங்கதான் ஃபேக்டரி வருதா? ஆமா, முதல் நிலையில கிடைச்ச அந்த மூலப்பொருளை எடுத்து அத மனுஷங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு புது பொருளா மாத்துறது. இப்போ பருத்தியை எடுத்து நூலாக்குறது, அப்புறம் துணி நெய்யுறது, இரும்பு தாதுவை எஃகு ஆக்குறது, கோதுமையை பிரெட் ஆக்குறது, இது எல்லாமே 2ஆம் நிலை தான். இங்கதான் அந்த மூலப்பொருளுக்கு ஒரு மதிப்பு கூட்டப்படுது. சரி சரி, வேல்யூ அடிஷன் நடக்குது. கரெக்ட். அடுத்தது 3ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள், டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ். இத சேவை துறைன்னு சொல்லலாம். சேவை துறையா? ஆமா, அதாவது முதல் நிலைக்கும் 2ஆம் நிலைக்கும் தேவையான உதவிகளை, சேவைகளை செய்யறது. இப்ப பொருள் தயாரிச்சாச்சு, அத மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு போக்குவரத்து வேணும். ஆமா. லாரி, ரயில் எல்லாம். அதே மாதிரி வியாபாரம் பண்ணணும், அதுக்கு வங்கி உதவி வேணும், பொருளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், விளம்பரம் செய்யணும். இந்த மாதிரி போக்குவரத்து, வியாபாரம், வங்கி சேவை, காப்பீடு, தகவல் தொடர்பு, இது எல்லாமே 3ஆம் நிலை. ஓ, அப்போ முதல் நிலை மூலப்பொருள் தருது, 2ஆம் நிலை அத பொருளா மாத்துது, 3ஆம் நிலை அந்த பொருளை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க அது சம்பந்தமான மத்த வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு சங்கிலி மாதிரி இருக்கு பாக்க. ஆமா. ஆனா நீங்க சொன்ன அந்த 4ஆம் 5ஆம் நிலைகள், அது இதுக்குள்ள எப்படி வருது? அதுவும் சேவை மாதிரி தானா? மிகச்சரியா கேட்டீங்க. அது 3ஆம் நிலை நடவடிக்கைகளோட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்ட் பிரிவுகள்னு சொல்லலாம். அடுத்த கட்டம் 4ஆம் நிலை குவாட்டர்னரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த சேவைகள். இங்க உடம்பு உழைப்பை விட மூளைக்கு, அறிவுக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஓ, நாலேஜ் வர்க்கர்ஸ். ஆமா, ஆராய்ச்சி பண்றது, R&D, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், IT, ஹையர் எஜுகேஷன், பெரிய நிபுணர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள், கன்சல்டன்சி, இதெல்லாம் 4ஆம் நிலை. ஒரு பொருளை எப்படி இன்னும் சூப்பரா பண்ணலாம், புதுசா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது, புதுசா ஒரு ஆப் உருவாக்குறது, இதெல்லாம். அடுத்து 5ஆம் நிலை குயினரி ஆக்டிவிட்டீஸ். இது ரொம்ப உயர் மட்டத்துல முடிவெடுக்கிற நிலை. இத தங்க கழுத்துப்பட்டை வேலைகள்னு கூட சொல்றாங்க. கோல்ட் காலரா? அப்படியா? ஆமா, பெரிய கம்பெனிகளோட சிஇஓக்கள், அரசாங்கத்தோட டாப் அதிகாரிகள், பாலிசி மேக்கர்ஸ், முக்கியமான விஞ்ஞானிகள், இவங்களோட வேலைகள் இதுல வரும். இவங்க தான் ஒரு துறைக்கும் நாட்டுக்கும் முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுப்பாங்க, ஒட்டுமொத்த டைரக்ஷனையும் தீர்மானிப்பாங்க.
ஆக இந்த 5 நிலைகளையும் சேர்த்து பார்த்தாதான் ஒரு பொருளாதாரம் எவ்வளவு சிக்கலானது, ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நமக்கு புரியும். வெறும் விவசாயம் மட்டும் இல்ல, உற்பத்தி, சேவைகள், அறிவு சார்ந்த வேலை, தலைமைன்னு பல லேயர்கள் இருக்கு. இதுல தொழிற்சாலைகள், அதாவது அந்த 2ஆம் நிலை, ஒரு மையப்புள்ளி மாதிரி. மூலப்பொருளை பொருளா மாத்தி மத்த எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கு. இது பொருளாதாரத்தோட ஒரு முழு படத்தையே காட்டுது. ரொம்ப நல்லா விளக்குனீங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும்னா எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு எப்படி முடிவு பண்றாங்க? சும்மா எங்க வேணா ஆரம்பிச்சிட முடியாது. உங்க புக்ல அதுக்கு சில காரணிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புவியியல் காரணிகள், புவியியல் அல்லாத காரணிகள் பிரிச்சிருக்காங்க. முதல்ல அந்த புவியியல் காரணிகள் பத்தி சொல்லுங்களேன். அதுல என்னென்ன வரும்? கண்டிப்பா. ஒரு தொழிற்சாலை ஜெயிக்கணும்னா அது இருக்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கேட்ட மாதிரி உங்க பாட புத்தகத்துல புவியியல் காரணிகள்னு, ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ்னு முதல்ல சிலதை சொல்லிருக்காங்க. அது ரொம்ப அடிப்படை. 1, மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். ஃபேக்டரிக்கு தேவையான மூலப்பொருள் பக்கத்திலே கிடைச்சா அதை கொண்டு வர போக்குவரத்து செலவு மிச்சமாகும், உற்பத்தி செலவு கம்மியாகும் இல்லையா? ஆமா, அது லாபம் தானே. குறிப்பா சீக்கிரம் கெட்டு போற கரும்பு, பால் மாதிரி பொருள்கள், இல்லனா ரொம்ப வெயிட்டா இருக்கிற இரும்பு தாது மாதிரி பொருள்களை பயன்படுத்துற ஃபேக்டரிக்கு இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்க, சர்க்கரை ஆலையெல்லாம் கரும்பு விளையிற இடத்துக்கு பக்கத்திலே இருக்கும். ஆமா, பாத்துறோம். 2வது ஆற்றல் வளம், பவர். பெரிய மிஷின்லாம் ஓடணும்னா கரண்ட் வேணும், தடை இல்லாம வேணும். அதனால நிலக்கரி கிடைக்கிற இடம் இல்ல பவர் பிளான்ட் பக்கத்துல தொழிற்சாலை கட்டுறது நல்லது. 3வது மனித சக்தி, லேபர். வேலை செய்ய ஆள் வேணும். ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் ரெண்டுமே தேவைப்படும். அவங்க தேவைக்கேற்ற மாதிரி நியாயமான சம்பளத்துல கிடைக்கிற இடத்துல தொழிற்சாலைகள் வர வாய்ப்பு அதிகம். ஆட்கள் கிடைக்கணும், அதுவும் முக்கியம். ஆமா. 4வது போக்குவரத்து மற்றும் சேமிப்பு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ். மூலப்பொருளை உள்ள கொண்டு வர, செஞ்ச பொருளை வெளியே அனுப்ப ரோடு, ரயில், கப்பல், ஏன் சில சமயம் விமான வசதி கூட தேவை. துறைமுகம் பக்கத்துல இருந்தா ஏற்றுமதி இறக்குமதிக்கு ரொம்ப வசதி. அதே மாதிரி பொருளை பாதுகாப்பா வைக்க கிடங்கு வசதியும் வேணும். இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கணும். சரி. 5வது நிலத்தோற்றம் மற்றும் நீர்வளம், டாபோகிராஃபி அண்ட் வாட்டர். பொதுவா சமமான இடமா இருந்தா ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நிறைய தொழிற்சாலைகளுக்கு, குறிப்பா கெமிக்கல், டெக்ஸ்டைல், இரும்பு ஃபேக்டரிக்கெல்லாம் தண்ணி நிறைய தேவைப்படும், உற்பத்திக்கும் கூலிங் பண்றதுக்கும். அதனால ஆறு, ஏரி பக்கத்துல இருந்தா ரொம்ப சௌகரியம். தண்ணி இவ்வளவு முக்கியமா இதுக்கு? ஆமா, ரொம்ப முக்கியம். 6வது காலநிலை, கிளைமேட். சில குறிப்பிட்ட ஃபேக்டரிகளுக்கு குறிப்பிட்ட மாதிரி கிளைமேட் தேவைப்படலாம். உங்க புக்ல சொல்ற மாதிரி காட்டன் மில்லுக்கு கொஞ்சம் ஈரப்பதமா இருந்தா நல்லது. அப்பதான் நூல் அறுந்து போகாது. ஓஹோ, அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கு. நிலம், தண்ணி, கரண்ட், ஆளுங்க, டிரான்ஸ்போர்ட், மூலப்பொருள், கிளைமேட், இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் ஒரு இடத்தை தீர்மானிக்கிறாங்களா? இது வெறும் இடம் பாக்குற விஷயம் இல்ல போல இருக்கே. பெரிய கணக்கீடு இருக்கு இதுக்கு பின்னால. உண்மைதான். ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த புவியியல் காரணிகள் மட்டும் பத்தாது. சில சமயம் இதுல 1-2 சரியா இல்லாட்டா கூட மத்த சில காரணிகள் அதை ஈடு செஞ்சிடும். அப்படியா? அது என்ன மத்த காரணிகள்? உங்க பாட புத்தகத்துல அத புவியியல் அல்லாத காரணிகள்னு சொல்றாங்க. அத பத்தி விரிவா இல்லைனாலும் முக்கியமான என்னன்னா, தொழிற்சாலை ஆரம்பிக்க மூலதனம் வேணும். பணம் இல்லாம எப்படி? ஆமா, பணம் தான் முதல். அப்புறம் உற்பத்தி பண்ற பொருளை விற்க ஒரு சந்தை இருக்கணும். யாருமே வாங்கலைன்னா என்ன பிரயோஜனம்? கூடவே அரசாங்கத்தோட கொள்கைகள். அரசாங்க வரி சலுகை கொடுக்கலாம், மானியம் கொடுக்கலாம், ரோடு, கரண்ட் வசதி செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ புவியியல் காரணிகளோட இந்த பணம், மார்க்கெட், அரசாங்க ஆதரவு இதுவும் சேரணும். ஆமா, இது எல்லாம் சேர்ந்து ஒரு சரியான கலவையா அமைஞ்சாதான் ஒரு தொழிற்சாலை நல்லா நடக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல மட்டும் நிறைய தொழிற்சாலைகள் ஒன்னா இருக்கும். அதுல இண்டஸ்ட்ரியல் ஹப், தொழில் மையங்கள்னு சொல்றோம். புரியுதுங்க. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். எல்லா ஃபேக்டரியும் ஒரே மாதிரி இருக்காதே, அதை எப்படி வகைப்படுத்தலாம்? உங்க பாட புத்தகத்துல மூலப்பொருள், அளவு, அப்புறம் உரிமையாளர் யாருங்கறத வச்சு பிரிச்சிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, தொழிற்சாலையில அதோட இயல்புக்கு ஏத்த மாதிரி பலவிதமா வகைப்படுத்தலாம். உங்க புக்ல சொன்ன மாதிரி முக்கியமா 3 அடிப்படைகளை பார்க்கலாம். 1, மூலப்பொருட்கள் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல்ஸ். இது ரொம்ப சிம்பிள். என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து பிரிக்கிறது. வேளாண் சார்ந்தவை, ஆக்ரோ பேஸ்ட்.
பருத்தி, கரும்பு, உணவுப் பொருள் மாதிரி விவசாய பொருளை மூலப்பொருளா வச்சிருந்தா, உதாரணமா சர்க்கரை ஆலை, டெக்ஸ்டைல் மில். கனிமம் சார்ந்தவை, மினரல் பேஸ்ட், இரும்பு தாது, பாக்சைட், சுண்ணாம்புக்கல் மாதிரி மினரல்ஸ் மூலப்பொருளா வச்சிருந்தா, உதாரணமா ஸ்டீல் பிளான்ட், சிமெண்ட் ஃபேக்டரி. கடல் சார்ந்தவை, மெரைன் பேஸ்ட், மீன், சிப்பி மாதிரி கடல்ல கிடைக்கிறத வச்சு பண்றது, உதாரணமா மீன் எண்ணெய், சீ ஃபுட் ப்ராசஸிங். வனம் சார்ந்தவை, ஃபாரஸ்ட் பேஸ்ட், மரம், மூங்கில், மூலிகை மாதிரி காட்டுல கிடைக்கிறத வச்சு பண்றது, உதாரணமா பேப்பர் மில், ஃபர்னிச்சர் செய்யறது. சரி, மூலப்பொருள் வச்சு 4 வகை. அடுத்து 2வது அளவின் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் சைஸ். எவ்வளவு பெருசு அந்த ஃபேக்டரிங்கிறத வச்சு, அதாவது எவ்வளவு பணம் முதலீடு பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க, இதையெல்லாம் வச்சு. சிறிய அளவு தொழிற்சாலைகள், இதுல முதலீடு கம்மியா இருக்கும், ஆட்களும் கம்மியா இருப்பாங்க, மிஷினும் சின்னதா இருக்கும். குடிசை தொழில், கைவினை பொருள் செய்யறது கூட இதுக்குள்ள வரும். பெரிய அளவு தொழிற்சாலைகள், இங்க முதலீடு ரொம்ப அதிகமா இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்வாங்க, பெரிய பெரிய மிஷின் இருக்கும், உற்பத்தியும் அதிகமா இருக்கும். உதாரணமா கார் ஃபேக்டரி, கப்பல் கட்டுற இடம். ஓகே, சின்னது பெருசு. 3வது வகைப்பாடு என்ன? 3வது உரிமையாளர் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப். அதாவது அந்த ஃபேக்டரி யாருக்கு சொந்தம், யார் நடத்துறாங்கங்கறத வச்சு. தனியார் துறை, பிரைவேட் செக்டர், தனி ஆளுங்க இல்லனா சில பேர் சேர்ந்து நடத்துறது, பிரைவேட் கம்பெனிஸ். பொதுத்துறை, பப்ளிக் செக்டர், இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, கவர்மெண்ட் நடத்துறது. உங்க புக்ல சொன்ன மாதிரி HAL ஏரோநாட்டிக்ஸ், BHEL ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், SAIL ஸ்டீல், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபேக்டரி நடத்தலாம். கூட்டுத்துறை, ஜாயிண்ட் செக்டர், இதுல அரசாங்கமும் பிரைவேட் ஆளுங்களும் சேர்ந்து நடத்துவாங்க. கூட்டுறவுத்துறை, கோஆபரேட்டிவ் செக்டர், இது கொஞ்சம் வித்தியாசமானது. மூலப்பொருள் தர்றவங்களே, உதாரணமா விவசாயிகள் இல்லனா அங்க வேலை செய்யறவங்களே ஒன்னா சேர்ந்து ஒரு சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்சு நடத்துறது. வர்ற லாபத்தை அவங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்குவாங்க. உங்க புக்ல சொன்ன அமுல், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பால் ஊத்துற விவசாயிகளே சேர்ந்து நடத்துற நிறுவனம். ஓ, அமுல் கூட்டுறவுத்துறையா? அப்போ ஒரு ஃபேக்டரி எப்படி பல விதமா பார்க்க முடியும். இப்ப சேல் எடுத்துக்கிட்டா, அது கனிமம் சார்ந்தது, பெரிய அளவுல இருக்கு, அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அதாவது பொதுத்துறை. இப்படி பல கேட்டகரியில அது வருது இல்லையா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி வகைப்படுத்துறது எதுக்குன்னா, ஒரு தொழிற்சாலையோட தன்மை என்ன, அது எப்படி வேலை செய்யுது, பொருளாதாரத்துல அதோட பங்கு என்னன்னு இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது. இது சும்மா லிஸ்ட் போடுறது இல்ல, அந்த ஃபேக்டரியோட முக்கியத்துவத்தையும் அது செய்யற வேலையும் புரிஞ்சுக்க இது ஒரு கட்டமைப்பு மாதிரி. அப்போ இந்த கலந்துரையாடல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சொல்லிடுறேன். தொழிற்சாலைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அது 2ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை. ஒரு தொழிற்சாலை எங்க அமையணுங்கிறத மூலப்பொருள், கரண்ட், ஆளுங்க, போக்குவரத்து, தண்ணி, கிளைமேட் மாதிரி பல புவியியல் காரணிகளும், பணம், மார்க்கெட், அரசாங்க உதவி மாதிரி மற்ற காரணிகளும் சேர்ந்து முடிவு பண்ணது. அப்புறம் தொழிற்சாலைகளை அது யூஸ் பண்ற மூலப்பொருள், அதோட சைஸ், அது யாருக்கு சொந்தங்கிறத வச்சு பல வகையா பிரிக்கலாம். இதுதான் இந்த பாடப்பகுதி நமக்கு சொல்ல வர முக்கியமான ஐடியாஸ். ஆமா, சுருக்கமா இதுதான் விஷயம். இந்த அடிப்படைகளை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டா, உங்களை சுத்தி இருக்கிற பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் முடிஞ்சு உங்க கைக்கு வருதுன்னு புரியும். ஒரு நாடு டெவலப் ஆகணும்னா ஏன் இண்டஸ்ட்ரி முக்கியங்கிற பார்வை உங்களுக்கு வரும். உங்க பாட புத்தகத்தோட நோக்கமும் அதுதானே? நிச்சயமா. நீங்க அடுத்த தடவை ஒரு பொருள் வாங்கும் போதோ யூஸ் பண்ணும் போதோ சும்மா ஒரு நிமிஷம் யோசிங்க. இது எந்த மாதிரி ரா மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க, எந்த மாதிரி இடத்துல, எவ்வளவு பெரிய ஃபேக்டரியில, யார் நடத்துற ஃபேக்டரியில தயாராயிருக்கும். இந்த பாடம் உங்க டெய்லி லைஃபோட கனெக்ட் ஆனதுதான். ஆக இந்த 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியை வச்சு தொழிற்சாலைகளோட அர்த்தம், முக்கியத்துவம், பொருளாதார நடவடிக்கைகள், அது அமையறதுக்கான காரணிகள், அதோட வகைகள்னு அதோட கற்றல் நோக்கங்களுக்கு ஏத்த மாதிரி நாம விரிவா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைவா ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்ககிட்டயே கேக்குறேன். நாம இப்போ டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ற காலத்துல இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன், எல்லா மிஷினும் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கு, IoT. இப்படி சூழல் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா, பெரிய மாற்றங்கள் வருது. இந்த நிலைமையில ஃபியூச்சர்ல ஒரு ஃபேக்டரி எங்க அமையணும்னு முடிவு பண்றதுக்கு எந்த காரணி ரொம்ப முக்கியமானதா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இன்னைக்கும் இருக்கிற மாதிரி மூலப்பொருள் பக்கத்துல இருக்கிறது தானா, இல்ல கிளீன் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளி, காற்றாலை மாதிரி புதுப்பித்த ஆற்றல் எங்க கிடைக்குதோ அது முக்கியமா இருக்குமா, இல்ல ரொம்ப ஹைடெக் ஸ்கில்ஸ் தெரிஞ்ச கொஞ்சம் பேர் இருந்தா போதுமா, இல்ல கவர்மெண்ட் பாலிசியும் சுற்றுச்சூழல் மேல இருக்கிற அக்கறையும் தான் எல்லாத்தையும் விட முக்கியமா இருக்குமா? என்ன தோணுது உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. இந்த சிந்தனையோட மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.